வணக்கம், வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை கொடுத்துருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சரிவு. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து 5.3% குறைஞ்சிருக்கு. அண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 7%க்கும் மேலே குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் கவர்மெண்ட் பேங்க்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் வந்துட்டு இண்டிவிஜுவலாக பார்க்குறப்போ 20-25% ஒரே நாளில் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும், இதனால் என்ன மாதிரியான ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இம்பேக்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம கூட பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸோட எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும், ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும், ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய, ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா, மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணது எலெக்ஷனில் பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும், மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்த்துச்சு. பட் அது நடக்கலை. பிஜேபி ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்காங்க, வெற்றி பெறக்கூடிய சைடில் இருக்காங்க. பட் மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக இது அமையலை. ஸோ வெற்றி அடைகிறதுக்கு 272 சீட்டுகள் வேணும். அண்ட் பிஜேபி பார்த்தீங்கன்னா ஒரு 240 சீட்டுக்கு மேலே ரீச் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவலாக, பிஜேபி மட்டும். அண்ட் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ 295க்கு மேலே இருக்காங்க. ஸோ கூட்டணியோடு பார்க்குறப்போ அவங்க வின் பண்ணுறாங்க, அவங்களோட ஆட்சி தான் வரப்போகுது. பட் தனித்து பார்க்குறப்போ மெஜாரிட்டி வரல, இது மட்டும்தான் இஷ்யூ. காங்கிரஸ் தனித்து பார்க்குறப்போ 100 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க, கூட்டணியோடு பார்க்குறப்போ 225 கிட்ட தான் வருது. ஸோ அவங்கள விட ஒரு 75-80 சீட்டுகள் கம்மியாக தான் வர்றாங்க காங்கிரஸோட இந்தியா கூட்டணி. ஸோ மார்க்கெட் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ மார்க்கெட் டிசப்பாயிண்ட் ஆகிருச்சு, ஒரு பெரிய சரிவில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஷார்ட் டேர்மில் க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மொதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னா, இதோட தொடர் விளைவுகள் எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்து. மொதல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யார் இங்கே வந்து நிறைய சீட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான். தனிச்சு 240 சீட் வச்சுருக்கு, காங்கிரஸ் 100 தான் வச்சுருக்கு. ஸோ கம்பேரிங் வித் காங்கிரஸ், பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது. வித் திஸ் லிமிட்டட் சப்போர்ட் அப்பார்ட் ஃப்ரம் பிஜேபி தே கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட். அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். காங்கிரஸை விட பிஜேபி அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 98%, 99% மோடி தான் மறுபடியும் ரூல் பண்ண போகிறாரு. இதே கவர்மெண்ட் தான் மீண்டும் தொடரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் கவர்மெண்ட்டில் எதுவும் சேஞ்ச் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் கம்மியான ஒரு இம்பேக்ட் தான் கொடுக்கும், பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்காது. ஸோ இது ஒன்று. ஸோ அதனால் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் மீண்டும் ஏற ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சரிவு கொடுத்துருக்கே, மேலும் குறையுமா அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் ரியாலிட்டியில் பெருசாக குறையலை. நேற்று பெருசாக ஏறினது, கருத்து கணிப்புனால் ஏறினது இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. நேற்று 4% ஏறி இருக்குது, இன்றைக்கி 6% குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் பார்த்தோன்னா 2% தான் எக்ஸ்ட்ராவாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமியில் ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எதுவுமே மாறிடல. லோ காஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கட்டும், யங் பாப்புலேஷனாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் சைனா +1 பாலிசியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கக்கூடிய பல எக்கனாமி பூஸ்டிங் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டி சேஞ்ச் ஆகிறதுனால, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால மாறிட போகிறது கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டலாக அதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ எக்கனாமி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அண்ட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. இதே கவர்மெண்ட் தான் மறுபடியும் வரப்போகுது. அண்டு மார்க்கெட்டும் பெருசாக வீழ்ச்சி அடையலை. ஒரு சின்ன கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் ஷார்ட் டேர்மில். ஸோ அதனால் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. யார் யாருக்கு இதனால் பாதிப்பு இருக்கும், இம்பேக்ட் இருக்கும்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டோடு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1 மாதம், 1 வாரம், 6 மாதம் அப்படின்னு ஒரு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஷார்ட் டேர்முக்காக ட்ரேட் பண்ணுறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம், இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் இழப்பு வரலாம். ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் மைண்டடோட இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது வந்து ஈக்விட்டியில் ரெக்கமெண்டட் கிடையாது. பட் நிறைய பேருக்கு வந்து ஷார்ட் டேர்மில் பணம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு பண்ணுறப்போ நீங்கள் ஒரு இழப்பை சந்திக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தவறான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஒரு அதிக ஆசையோட பெரிய பணம் வந்து பார்த்துடணும் அப்படின்ட்டு நம்மளோட தேவைகளை புரிஞ்சுக்காமல் ஹை ரிட்டர்ன் எது கொடுத்துச்சோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப்பில், எனி பர்டிகுலர் டெக்னாலஜி ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய இழப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல மார்க்கெட் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். சேம் லைக் கோவிட் மாதிரி. கோவிட் அப்போது மார்க்கெட் 40% குறைஞ்சப்போ யார் யார் வாங்கினாங்களோ அவங்க மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்த்தாங்க. யார் யார் பயந்தாங்களோ அவங்க அந்த லாபத்தை அடையலை. ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் ஃபார் பையிங். உங்களால் முடியும்னா எஸ்ஐபி பண்ணுறீங்க, மாதம் 10,000 எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். மாதம் 5,000 எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா இன்னொரு 5,000 எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்மால் போர்ஷன் எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களால் ஒரு லம்சம் முடியும்னா ஒரு 50,000 1,00,000 எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஷார்ட் டேர்மில் நமக்கு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஷார்ட் டேர்மில் எதுவுமே மாறாதுங்க. ஸோ லாங் டேர்ம் வியூவோட இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த எலெக்ஷனால் கிடையாது. கண்ணை மூடிட்டு கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வி ஆர் இன் த க்ரோவிங் மார்க்கெட். இந்தியா மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமியில் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள், அங்கே இங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். இது வந்து அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கும். இதை பற்றிய ஒரு கவலையோ பயமோ பட தேவையில்லை. கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ எக்ஸ்ட்ராவாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்மார்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.